finishes off in style. A magnificent strike into the crowd. Chennai Super Kings. Nama yellow jersey. என்னது ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அப்போ நம்ம தலை தோனியோட பிறந்தநாள் வருமே, ஏதாச்சும் ஒன்று செம்மையாக பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? அவரே போய் நேரில் மீட் பண்ணி செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டால் லைக்ஸ்லாம் சும்மா பிச்சுக்கும். தலைவா, இன்னைக்கு உன்னை ஃபோட்டோவில் பார்க்குறேன், ஆனால் கூடிய சீக்கிரம் நேர்லேயே வந்து உன்னை பார்க்குறேன். சரி, ஃபஸ்ட்டு பர்ஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். $230. இதை வச்சுக்கிட்டு திருச்சியை கூட தாண்டி போக முடியாது. எப்படி நம்ம தோனியை பார்க்குறது? ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும். அப்பா, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு சென்னை வரைக்கும் போகிறேன், கொஞ்சம் பணம் தேவைப்படுது. தேங்க்ஸ்ப்பா. ஐயோ 5000. ஐயோ 10000. ஓய்ப்பா. நடிகை திரிஷாவிற்கு மும்பையில் உள்ள தொழிலதிபருடன் நிச்சயதார்த்தம் முடிவு செய்யப்பட்டுள்ளது. செட்டில் கல்யாணம் ஆக வேண்டியவ இன்னும் கல்யாணம் ஆகலை, இப்போ தான் நிச்சயதார்த்தம் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு பாரு, எரும மாடு வயசில் ஒரு பையன் இருக்கான். அப்பா, என்னடா எரும மாதிரி கத்திட்டு வர? அப்பா, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு சென்னை வரைக்கும் போகிறப்பா. எந்த ஃப்ரெண்டு 12th வரைக்கும் படித்தானே அந்த பையன். 12th வரைக்கும் கூட 47 பேர் படித்தான். அதில் யார்? கார்த்தின்னு ஒரு பையன்ப்பா. கார்த்தின்னு மட்டுமே உன் கூட 5 பேர் படித்தான். அதில் எந்த கார்த்தி? சிவசாமி பையன் கார்த்தி கல்யாணம்ப்பா. சிவசாமி பையன் கார்த்திக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆச்சு. என்ன பேசிகிட்டு இருக்கு? அவன் இல்லைப்பா, இவன் இன்னொரு கார்த்தி, ஜே கார்த்தி. எந்த ஏரியா, எந்த மண்டபத்தில்? பத்திரிக்கையை காட்டு, ஃபோன் பண்ணி கொடு. அவன் எங்கே வேலை செய்கிறான்? அவனுக்கு சம்பளம் எவ்வளோ? நீ இங்கே வெட்டியாக தெரியுற. அவன் கூட தானே படித்தான். அவனுக்கு இப்போ கல்யாணம், நீ சும்மா ஊர் சுற்றிட்டு தெரியுற. எப்போ உனக்கு வேலைக்கு போகிறதா ஐடியா? உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? டேய் எஸ்கேப் ஆயிட்டான். அடமலை அடிச்சு ஊத்துன மாதிரி இப்படி முக்க போறாரு இந்த ஆளு. இவர்கிட்ட தப்பிச்சு வர்றதே பெரிய பாடாகி போச்சு. இந்த ஆள் கூட இப்படிதான் நம்ம அம்மா இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி குப்பை கொட்டினாங்களோ. இப்போ நம்ம எவன்ட்ட போய் கடன் கேட்கறது? ஆஹா, ஆடு தான தலையில தண்ணி ஊற்றிட்டு வந்து நிற்குது. இன்னைக்கு இதை அறுத்துற வேண்டியதுதான். ஹலோ மச்சான், நானே உனக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். நீ கால் பண்ணி என் பேலன்ஸை சேவ் பண்ணிட்டேன். ஓ, அது எப்படி? நான் உனக்கு 4000 ரூபா கடன் தரணுமா? எது? சென்னையில் வேலை பார்க்குற நீ வீட்டில் வெட்டியாக இருக்கிற, என்கிட்ட கேட்குற? ஓ, நீ எனக்கு ஏற்கனவே கொடுத்த பணமா அது? எத்தனை மாதத்துக்கு முன்னாடி? ஓகே, நான் கொடுத்துட்றேன். 3 மாதத்துக்கு அப்புறம்? இல்லை, நான் வேலைக்கு போகணுன்னே கொடுத்துட்றேன். ஹலோ டே. ஓகே மச்சான். ஓகே. டே கேட்கலடா. ஹலோ. டே சப்பா, இவன்ட்டி கடை வாங்கிட்டோமா? இப்போ நம்ம எவன்ட்ட போய் கடன் கேட்கறது? எப்படி போய் நம்ம டோனியை மீட் பண்ணுறது? என்ன எங்க தெரியும் அம்மா உக்கணும்? நோ அம்மா, என்னோட புடிச்சு வச்சு என்னமா பண்ணிட்டு இருக்க? டே ரகு, இப்பதான்டா கேஸ்காரன் ஃபோன் பண்ணா. என்கிட்ட பர்ஸ்ல தேடி பார்த்தேன், வெறும் 500 ரூபாய் தான் இருந்தது. கடுகுடப்பா சீரகடப்பான்னு எதுல தேடியும் கிடைக்கல. அதனால அம்மா உன்கிட்ட இருந்து ஒரு 200 ரூபாய் எடுத்திருக்கேன்டா செல்லம். அடுத்த மாசம் தந்துடுறேன், சரியா? இருந்த 230 ரூபாய் போச்சா? இனிமேல் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் ஹாப்பி பர்த்டே டோனின்னு ஸ்டேட்டஸை போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? என்னடா இப்ப என்னமோ எதுக்குன்னு சொல்ல போற மாதிரி நிக்கிற? என்னது எதுக்குன்னு சொல்றதா? அதான் ஹரிபாஸ்கர் சொல்லிட்டாரு, நாம வேற. இதுதான் தவறான விஷயம்.